நம்ம சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2ல் பல சேலஞ்சான லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குது. ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம். இப்போ வந்து இந்த 2 அடுக்கு வழித்தடத்தை மட்டும் பற்றி கொஞ்சம் விரிவாக நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம ஃபேஸ் 2னுடைய மேப்பு. இந்த ஃபேஸ் 2ல் வந்து 3 காரிடார் இருக்குது. ஃபஸ்ட்டு காரிடார் வந்து 3ன்னு சொல்லுறோம். காரிடார் 3 வந்து மாதவரத்தில் ஆரம்பித்து சிறுசேரி வரைக்கும் போகும். இதில் வந்து அதிகபட்சம் வந்து அண்டர் கிரவுண்ட் இருக்கும். மாதவரத்தில் ஆரம்பித்து தரமணி வரைக்கும் அண்டர் கிரவுண்டாக இருக்கும் இந்த காரிடாரில். இது பர்பிள் காரிடார்னு சொல்கிறோம். 4வது காரிடார் வந்து பூந்தமல்லியில் ஆரம்பித்து லைட் ஹவுஸில் முடியும். இந்த காரிடார் வந்து 26 கிலோமீட்டர். இதில் லைட் ஹவுஸ்லேருந்து ஆரம்பித்து இந்த மீனாட்சி காலேஜ் லொக்கேஷனில் வர கோடம்பாக்கத்தை தாண்டி அது வரைக்கும் அப்போ 10 கிலோமீட்டர் வந்து அண்டர் கிரவுண்டு. அப்புறம் இந்த மீனாட்சி காலேஜ் பக்கத்துக்கு அந்த பவர் ஹவுஸில் ஆரம்பித்து பூந்தமல்லி வரைக்கும் ஒரு 16 கிலோமீட்டர் வந்து எலிவேட்டட். 5வது காரிடார் வந்து அது ரெட் காரிடார்னு சொல்கிறோம். அது மகன் மாதவரத்தில் ஆரம்பித்து கோயம்பேடு வந்து அப்படியே ஆலந்தூர் வந்து ஆலந்தூர்லேருந்து மடிப்பாக்கம் மேடவாக்கம் வழியாக சோழிங்கநல்லூர் போய் போகும். மொத்தம் வந்து 118.9 கிலோமீட்டர் நம்ம ஃபேஸ் 2. இதில் என்ன முக்கியமான அம்சம்னா இந்த காரிடார் 4 இருக்குது பாருங்கள். நம்ம லைட் ஹவுஸ்லேருந்து பூந்தமல்லி போகிற காரிடார் 4ம் காரிடார் 5 இங்கே மாதவரத்தில் ஆரம்பித்து இது சோழிங்கநல்லூர் வரைக்கும் போகிற காரிடாரும் ஒரு பர்டிகுலர் இடத்துல மெர்ஜ் ஆகுது, ஒன்று மேலே ஒன்றா வருது. இது எதனால் அப்படி வந்ததுன்னா கோயம்பேடு வழியாக அந்த காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டில் ஆரம்பித்து முதல்ல அண்டர் கிரவுண்டாக இது அந்த ஆர்காட் ரோடு கிராஸ் பண்ணி அப்படியே ஓட்டிய வழியாக அது வந்து ஆதம்பாக்கம் வரைக்கும் அண்டர் கிரவுண்டாக இருந்தது முதல்ல. ஆனால் இதனால் வந்து ப்ராஜெக்ட் காஸ்ட்டும் ஜாஸ்தியாச்சு. 2வது இந்த ஆலந்தூரை டச் பண்ணாமல் இது போனது. ஸோ அதை ப்ராஜெக்ட் காசை குறைக்கிறதுக்காக இங்கே வந்து இந்த காரிடார் 5 அங்கே ஆர்காட் ரோடு தாண்டும் பொழுது நம்ம இந்த பக்கம் மேற்கு நோக்கி போரூர் நோக்கி அதை எடுத்து போயிட்டு முகலிவாக்கம் ராமபுரம் வழியாக திருப்பி ஆலந்தூருக்கு கொண்டு வரணும் பண்ணணும். ஸோ இதனால் ஒரு 5,000 crore வந்து நமக்கு வந்து செலவுக்கு ப்ராஜெக்டுடைய செலவு கம்மியாச்சு. அதே சமயத்தில் இந்த சவாலான சிக்கலான இந்த டபுள் டக்கர்னு சொல்கிறோம் காரிடார் 4ம் 5ம் மேலே கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இதில் என்ன ஆகுதுன்னா காரிடார் 4 ஏற்கனவே வந்துட்டுருக்கு. அது மேலே இந்த காரிடார் 5 வந்து ஆழ்வார் திருநகர், வலசரவாக்கம், காரம்பாக்கம், ஆலப்பாக்கம் இந்த 4 இடத்துல அந்த காரிடார் 4 மேலே போகுது. இந்த காரிடார் 4 மேலே போகிறது தான் இந்த சவாலான விஷயம். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். இது வந்து அந்த காரிடார் மேலே இருக்க காரிடார் 5 காரிடார் 4. இதில் என்ன நம்ம சிறப்பு அம்சம்னா ஒரே தூண். இது வந்து பைல்னு சொல்லுவோம், கிரவுண்ட் லெவலுக்கு கீழே. இது வந்து பில்லர்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு காரிடார் 4 அந்த லைட் ஹவுஸ் பூந்தமல்லி காரிடார். இது வந்து மாதவரம் சோழிங்கநல்லூர் காரிடார் 5. ஸோ இந்த 2 காரிடாரும் 4 ட்ரெயினும் ஒரே சமயத்தில் போகிற அளவுக்கு நம்ம டிசைன் பண்ணி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வியூ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து 2 காரிடாரும் உள்ள இடம். இப்போ அடுத்து ஸ்டேஷன் வரும்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஸ்டேஷன் வரும்பொழுது அதே ஒரே பில்லரில், இதுதான் ஒரே பில்லர், இந்த ஒரே பில்லரில் கான்கோர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். டிக்கெட் எடுக்கிறது, மற்றபடி அங்கே இது பண்ணுறது, ஏஎஃப்சி கேட்டு எல்லாம் இருக்கும், பெய்டு ஏரியா அன்பெய்டு ஏரியா இருக்கும். இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு அவங்க மேல் நோக்கி எஸ்கலேட்டரு லிஃப்ட்டு எல்லாம் இருக்கும். காரிடார் 4க்கு போகலாம், 2 ட்ரெயின் நீங்கள் பார்க்கலாம். காரிடார் 5க்கு அடுத்த லெவலுக்கு போகலாம். பட் காமன் கான்கோர்ஸாக இருக்கும். ஸோ இங்கேருந்து 2 காரிடாருக்கும் போகலாம். இது மேலே ரூஃபு கூட காட்டியிருக்கோம். ஸோ இது வந்து ஸ்டேஷன் லொக்கேஷனில் இந்த மாதிரி இருக்கும். இதுவும் ஒரே பில்லர் தான். அதற்கு அடுத்தபடியாக ஸ்டேஷனை தாண்டி காரிடார் 4 இது, காரிடார் 5 இது. நமக்கு வந்து ஏற்கனவே மாதவரத்தில் ஒரு டெப்போ இருக்குது, பூந்தமல்லியில் ஒரு டெப்போ இருக்குது. இப்போ பூந்தமல்லி டெப்போவிலேருந்து
ட்ரெயினை ஆப்ரேட் பண்ண முடியும். ஆனால் மாதவரத்துலேருந்து ட்ரெயினை வந்து இந்த காரிடார் 5க்கோ 4க்கோ இப்போ கொண்டு வர முடியாது இந்த எலிவேட்டர் இதில் மேல்தட்ட வழித்தடத்தில். ஏன்னா மாதவரத்துலேருந்து வரும்பொழுது அந்த ரெட்டேரி கொளத்தூர் அந்த ஏரியாவில் வந்து அண்டர் கிரவுண்டு வழியாக வரணும். மாதவரத்திலிருந்து காரிடார் 3 வந்து அப்படி தரமணி வந்தாலும் அண்டர் கிரவுண்டு வந்து நமக்கு 20, 27, 28 தான் முடியும். ஸோ இதை வந்து 26லே பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ரெண்டாவது வந்து கோச்சை வந்து இங்கேருந்து இங்கே மாற்றலாம், மெயின்டெனன்ஸ்க்காகவும் மாற்றலாம். இப்போ கமிஷன் பண்ணுறதுக்காகவும் காரிடார் 5க்கும் காரிடார் 4க்கும் ட்ரெயினை மாற்றுறதுக்கு வேறு வழி இல்லை. அதனால் அந்த 4 ஸ்டேஷன் சொன்னேன் இல்லையா, எலிவேட்டடு டபுள் டெக்கரு, அதில் வந்து இந்த காரம்பாக்கத்துக்கும் ஆலப்பாக்கத்துக்கு இடையில், காரம்பாக்கத்துக்கும் வலசரவாக்கத்துக்கு இடையில் இந்த சர்வீஸ் லூப்புன்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சர்வீஸ் லூப் வர்றதுனால இந்த 2 ட்ரெயின் காரிடார் மேலே இங்கே 2 ட்ரெயின் நடு ஒரு ட்ரெயினும் போகும். அது மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அது அகெயின் வந்து அது ஒரே பில்லர் தான் பண்ணியிருக்கோம். இதுதான் இதனுடைய சிறப்பு அம்சம். அந்த இதை காட்டுறேன் பாருங்கள். இது அப்படியே காரிடார் 5லேருந்து அப்படியே கிராஜுவலாக இங்கே இறங்கும். இது இல்லாட்டி மாதவரம் டெப்போலேருந்து ட்ரெயினை நம்ம வந்து 2027 எழுதி ட்ரெயினை கொண்டு வர முடியாது. ஸோ அதற்கும் பயன்படும். ஃப்யூச்சரில் மெயின்டெனன்ஸுக்கும் ஒரு காரிடார்லேருந்து அடுத்த காரிடாருக்கு போகிறதுக்காகவும் இந்த சர்வீஸ் லூப்புன்னு சொல்கிற இதை நம்ம இங்கே வந்து போட்டிருக்கோம். இந்த சிறப்பு அம்சமே இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபிகல்ட்டியை பற்றி இப்போ சொல்லலை. இந்த சிறப்பு அம்சமே டிசைன் தான். டிசைன் பண்ணி ஒரு 22 மீட்டர்லேருந்து 24 மீட்டர் ஒரு அகலத்தில் உள்ள ஆர்காட் ரோட்டில் இந்த ஒர்க்கை இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் இதனுடைய சிறப்பு அம்சம்.